ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வெளியில் அந்த ஃபிட்டிங்ஸு யூபிவிசி பைப்பெலாம் வெளியிலேருந்து தான் ஆர்டர் போட்டு வாங்குகிறோமா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம ஏதாவது ஒர்க்காக வெளியில் போயிருந்தோம் வச்சோம் அப்படின்னாக்க எங்களுக்கு ரெகுலராக எடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ரொம்ப வருஷமாக அவர் பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப அதிகமாக விவரம் தெரிஞ்சவர் கிடையாது, வயதானவர் தான். நான் என்ன சொல்லுவேன், எம்எஸ்எஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விடுவேன் அந்த நம்பரை. அவர் அதை கொண்டு போய் அங்கே கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போதே ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது மூணு பொருள் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அவர் 2 தான் எடுத்துகிட்டு, இது 2 தான் இருந்துச்சு, வேறு இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் இன்னொரு தடவை ஆட்டோ செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நம்ம 200 300 ஆட்டோவுக்கு கொடுக்கறதுக்கு அடுத்தடுத்து ஒரே இதை 2 தடவை போய் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்படியே ஆகியிருக்குது. அது ஃபஸ்ட் டைம். 2வது வாங்கும்போது என்னாச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு 700 அவர் கொடுத்து எடுத்துகிட்டு வராரு. ஆட்டோக்கும் அந்த பொருள் அங்கே எடுக்கிறதுக்கு, அப்புறமா அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 700 கொடுக்கணும். நான் கோட்டக்கிலேருந்து அனுப்புகிறேன். அவர் அதுக்கப்புறம் கையில் அவர் எப்போவுமே எல்லாரோட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க, அவர் வாங்குவார். ஆனாலுமே நான் கையில் ஒரு 100 50ன்னு கொடுக்கறது வழக்கம். சரி, நமக்காக நம்ம இல்லாமலே அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பணம் வரல டீச்சர் அப்படின்ட்டாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து 2 நாளாக அலையிறோம். 2 நாளாகவே அவர் வரலன்ட்டார். அப்புறமும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் சொல்லிட்டாங்க, ஏம்மா அவங்களுக்கு அந்த 700 பெருசு, கஷ்டப்படுறவங்க, நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கையில் 700 நான் எங்கள் சார் சொன்னாங்க, நானே கொடுத்துட்டு அது என்ன நான் வந்திருக்குன்னு எனக்கு காமிக்குது, உங்களுக்கு வரலைல்ல, அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்னன்னு பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி அலைஞ்சார். ஆனால் பணம் அவர் வாங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் கோட்டக் பேங்கில் தான் தப்பு, அதனால் அதுலேருந்து பணம் வரவே இல்லை எனக்கு அப்படின்ட்டாரு. இப்போ கோட்டக்லேருந்து அனுப்பி பார்த்துட்டேன், இந்தியன் பேங்க்லேருந்து அனுப்பிட்டேன், பரோடாலேருந்து அனுப்பிட்டேன், எங்கள் சாரோட அக்கௌண்ட்லேருந்து. அப்படி எதுவுமே அவருக்கு வரலை. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன்.